உடல்நிலை சரியில்லாம வந்துருந்துச்சு. மூணு முறை வாக்கு கொடுத்து 3 முறை எந்த கட்டணம் சொல்றது. இப்போ பழைய வெளியே உடல்நிலை சரியில்லாம போகுது. கெட்ட கெட்ட சொப்பனம் வருது. ஆனா படபடப்பு, பதட்டம், பயம் வருது. நினைச்சு வந்திருக்கியா? கனி கொடு, குலவேத்தை நினைச்சு கனி எடுத்து கொடு. இந்த இடத்த தூக்கிட்டு சீக்கிரம் பூர்த்தி ஆயிடுச்சு. மங்களமா மகிழ்ச்சிய தர்றேன். பாதி கனியை சாப்பிடு. பாதி உச்சத்தளத்து உள்ளங்கால் வரையும் அரைக்கி தேய்ச்சி குடி. முக்காலும் சத்தியமா முத்துக்கிறப்பான உன்னோட உடம்புல முதலுக்கு மாற்றம் இருக்கா? பூர்த்தி ஆயிடுச்சு. உனக்கு பயம் மட்டும்தான். ஆனா உன்னோட கோரிக்கை நிறைவேறிச்சு. உனக்கு ஒரு படவெடுப்பு பதட்டம் மட்டும்தான். எதை கண்டாலும் யாரும் எதுவும் வந்து ஒட்டுற மாதிரி இருக்காதுன்னு உன் மனசுல ஒரு பதட்டம் வருது. அதானே? அந்த நினைப்பு தானே இருக்குது. மற்றபடி அந்த குறையில நான் காத்து வர்றேன். பாதி கனி குடி, பாதி கனி தேய்ச்சி குடி. நல்லா பொறுத்து வாங்க. உடம்பு உன்னோட முதல் இந்த கண்டிஷனுங்க இப்ப கொடுத்து பூர்த்தி கொடுத்து சரி பண்ணிட்டே. உன்னோட உடம்புல மாற்றம் இருக்குது. எந்த குறையில்ல இருக்குது. நான் கொடுக்குற காரியம் நலவாசல கொண்டு கட்டு. முக்காலம் சத்திய முத்துக்கிற பணம் காத்து வர்றேன். கொண்டு செலுத்தி வர்றேன். உன்னோட குஞ்சுகளுக்கு உன்னோட பயம் கட்டுக்கு அடங்க மாட்டானே. அடங்க மாட்டேன். குழந்தைக்கு அடிமா இருந்து சுத்துற பொறுப்புன்ற இல்ல. அந்த கட்டி கொண்டாடுற ஒரு கவலை இருக்குது. உன்னோட மாங்கல சிந்தகரம் உனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்து உன்னோட வாச நேசமா வீட்டு இருந்தது. அது இப்ப போயிடுச்சு. ஆனா எல்லையில வந்து காகம் கத்திக்கிட்டே இருக்குது. என்னதானே? உன்னோட மனையில வந்து கத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு காகத்துக்கு சனிக்கிழமை சாப்பாடு வச்சு தானம் பண்ணு. நல்லெண்ணெய் எள்ளு போட்டு பெனஞ்சு சாப்பாடு வை. 1 வாரம் தயிர் எள்ளு போட்டு சாப்பாடு வை. குடும்பத்துல மாற்றம் கிடைக்கும். அம்சத்தை கொடுக்குறேன். எந்த குறையும் இல்லை. வேற கேள்வி இருக்கா? மனையில எந்த பலம் இல்ல. மனையில எந்த பிரச்சனை இல்ல. கொடுக்கற விதி வச்சு மாற்றம் வச்சு மனையகமா தொடிச்சிரு. எந்த இடத்த 3 தடவை கட்டணும்னு சொல்லி 3 மாசத்துக்கு இருக்கா. எந்த இடத்த மாத்திட்டு சென்று வா. அடுத்த குஞ்சு குறையில. அடுத்த குஞ்சு குடும்பத்துல மனவசையை நினைச்சு வந்து குழப்பத்துல இருக்க. தொழில் கடன் பிரச்சனையில வந்து நிக்கிற. கட்டுக்கு நீயும் கட்டுக்கு அடங்கல. கட்டுக்கு போல. ஒரு நேரம் நல்பத்தி வருது, ஒரு நேரம் சொல்பத்தி வருது. அதுதான் முழுக்க முழுக்க ஓடுது. அதுதானே உண்மை. அதுல பாடுபடத்தானே செல்வமும் சிறப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மகிழ்ச்சி வரும். உட்கார்ந்து இருந்தா எல்லாம் வந்து சேர்ந்துருமா? உன்னோட அவர்ல தொழில நீ முயற்சி பண்ணு. உன்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும். 3 மாசத்துல முடியாது. தொழில நிக்காம போய் சென்று வா. 3 மாசம் முடியாது மட்டும் பாரு. அப்படி இல்லைன்னா என்னோட சந்தையில வந்து கேளு. என்ன வெற்றி ஆகி கொடுக்குறேன். ஆனா தண்ட தடங்களே வருது. அம்சத்தை தரப்போ ஏற்கனவே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கேட்டேன். உங்க மனசுக்கு ஒரு திருப்திப்படுத்தி ஒரு நலப்படுத்தி வரலையாப்பா? நான் ஏற்கனவே மாத்த சொல்லி தானே உத்தரவு கொடுத்தேன். நீயா தானே குழம்பிக்கிட்டே எல்லாம் விட்டு எல்லாம் போகக்கூடாதுன்றீங்க. அப்புறம் நினைச்சா கேட்கறது, நினைச்சா உத்தரவு பண்றது. ஆளு இல்லத்தான். திருப்தி அடைகிறேன்.
அம்சத்தை கொடுக்குறேன். இப்போ நீ தொழில எல்லாத்தையும் விட்டுட்ட. ஒரு நாளை படுத்தி ஒரு நாளையில உட்கார முடியல. பிரச்சனை எடுத்துக்கிடுது. மங்களி சொந்தக்காரந்தே உங்களுக்கு காரணம். ஆனா அகல காலு அகல கையை நீ வைக்கிறதா அது ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். எல்லை விட்டு எல்லையே நீ போக வேண்டிய கட்டளைக்கு வருது. புரியுதா இல்லையா? நிலையில கட்டு கொண்டு போய் என்னை நினைச்சு அடுப்பு கறி திருமஞ்சளும் ஒரு விரல் மஞ்சள் வச்சு கட்டு. மங்களமா மகிழ்ச்சியா பிரச்சனை சீக்கிரம் 9 மாசத்துக்குள்ள பிரச்சனை முடிஞ்சது. கணக்கு அதுக்கு மேல போகாது. 9 நவக்கரம் கணக்குக்கு இது கூட கனி கூட சென்று வா. அடுத்த கொஞ்சம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கேட்டு வந்த கொஞ்சம் நிக்கல. தலைக்கு தண்ணி ஊத்துற தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஒன்னும் நிறுத்தில. உடம்பு சூடா இருக்குது. புரியுதா? உண்மையா இல்லையா? குழந்தை பாக்கிய கேட்டு வந்திருக்க. நாள் ஆச்சு. அவனை தேட்டு வந்து கரெக்டான தேதியில நீ குளிக்க மாட்ட. தள்ளிதான் குளிப்ப. இப்ப குழந்தை பாக்கியம் கேட்டு வந்திருக்க. அம்சத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்குறேன். 9 நாளைக்கு வேப்பலை சாப்பிட்டு தலைக்கு தண்ணி ஊத்துற டயத்துல சீக்கிரம் வந்து சேரு. ஆனா உன்னோட உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்ல. அதுக்கு உண்டானது மகிழ்ச்சி தேடிக்க. இதுதான் உண்மை. வேற கேள்வி இருக்கா? தொழில முதல்ல தொழில் மாற்றம் இருக்குதே. நிறைய மாற்றம் இருக்குது. தொழில முடக்கி போட்டு கிடந்துச்சு. இப்ப தொழில மாற்றம் இருக்குது. எந்த குறையில்ல. அம்சம் உண்டாகட்டும். சிறப்பா சீரும் சிறப்பத்தோட சீக்கிரம் ஒரு ஆன்மார் கொடுக்குறேன். வெற்றி ஆகும். முக்காலும் கத்தியமா முத்து கருப்பானே சீக்கிரம் உனக்கு அம்சம் வரும். தொட்டில் ஆடித்தறி தொட்டில் ஆக்கி கொடுத்தோட இடைக்கு அடி கொண்டாந்து அடுத்த கொஞ்சம் வாங்கி ஜன்னதியில கோரிக்கை நினைச்சு விட்டுரு. கருஞ்சேவலா கருப்பு கலர்ல சங்க கலர்ல வாங்கி சேவல விடு. அடுத்த உடம்புல சரியில்லாம வந்த கொஞ்சம் உடம்புல சரியில்லை. படுத்த தூக்கம் இல்ல. இன்னும் முன்னு கைகால் கொடையில் எரிச்சல் இருக்கு. உண்மைதானே? சத்தியமா இருப்பா. இந்த கனியை ஏற்கனவே அவச்சொல் வந்து கெட்ட பேர் பிரச்சனை வந்திருக்கணுமே. வந்துச்சா இல்லையா? பிரச்சனை வந்திருக்கணுமே. ஏற்கனவே அவச்சொல் கெட்ட பேர் வந்திருக்குங்க. அதத்தானே கேட்கிறேன். கெட்ட பேர் அவச்சொல் வந்துச்சா? குலதெய்வம் பேர் சொல்லு. குலதெய்வம் பேர் சொல்லுங்க. சீக்கிரம் சரிப்படுத்தி தரேன். கனி கொடு. இந்த கனியை கொண்டு நகவசகட்டு. உங்க குடும்பத்துல சண்டை வம்பது அடிக்கடி வருது. பிரச்சனை வருது. ஆனா உனக்கும் அதே பயிர்கள் ஒண்ணு இருக்குப்பா. அதெல்லாம் பூர்த்தி கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்குறேன். இன்னி 30 நாள் சரி பண்ணி தரேன். குறையில சேவை வாங்கி பரிகாரம் பண்ண 3 சேவை. சின்ன சின்ன